ஏன்டா வெக்கம் கெட்டவன, நீலாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கவே இல்லையா? உனையெல்லாம் வந்து எதுக்கு நீலாம் பஸ்ஸில் வர, பொம்பளை இடிக்கிறதுக்கடா வர அப்படின்னு கேட்குறதுக்கு தைரியம் இல்லாத இந்த நாய்ங்க, ஹலோ பிரான்ஸ், இங்கே பாருங்க பிரான்ஸ், என்னைய இடிக்கிறான் பிரான்ஸ், இங்கே இடிக்கிறான் பிரான்ஸ். இந்த ரீல்ஸ் ஒரு உயிர் வரைக்கும் போயிருக்கு. இது இன்னும் எங்கெங்குமே போகும். எத்தனை பேர் ஆம்பளைங்கள் இருக்காங்க, இங்கே பாருங்க என்னை இடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பூசையை போட தெரியல. அதெல்லாம் விட்டுட்டு சமூக வலைதளங்களில் வீடியோ பிடிச்சி வியூஸ்க்காகவும் லைக்குக்காகவும் போட்டுட்டு ஒருத்தனை சாவடிச்சிட்டாங்க. இது கேரளாவில் நடந்தது. இதுதான் ட்ரெண்டிங்க. இந்த காட்சியை பாருங்கள். இதில் அவன் மேலே ஏதாவது தவறு இருக்கா? எத்தனையோ ஆம்பளைங்க வாராங்க, பொம்பளையில் இடிக்கிறாங்க, அவங்கெல்லாம் சாம வேண்டியது தான். ஆனால் இதில் அவன் ஏதாவது வேணும்னு இடித்தானா? நல்லா பாருங்கள். அவன் இடிக்கிறவன் முன்னாடி தாங்க நிற்பான், எப்போவுமே பின்னாடி கூட நிற்க மாட்டான். முன்னாடி கூடி பார்த்து தான் இடிப்பான், பின்னாடி கூடி தான் அவன் நிற்கிறான். இவ தான் முன்னாடி நிற்கிறான். இவன் மேனுக்கு மேலே உள்ளே தான் போயிட்டுருக்கா. அவன் இடிக்கட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நகண்டு போனால் முடிஞ்சு மேட்ரு. அதை சமூக வலைதளங்களை போட்டு அவன் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க. ஒரு உயிரே போயிடுச்சுங்க இவ பண்ண செயல்னால. இப்போ சந்தோஷமா? இப்போ கேரளாவிலேயே ட்ரெண்டிங்கே இதுதான். பஸ்ஸில் போகிறது, மாஸ்க்கை போடுறது, எவனாவது இடிக்கிறானா பார்க்குறது, உடனே மொபைல் எடுத்துகிட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னை இடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், அப்படியே வைரல், வியூஸ் அள்ளிட்டு போகும். கேவலமாக இருக்குது. இது எல்லா பெண்களையும் சொல்லலைங்க, எத்தனையோ ஆண்கள், வீணாக போன ஆண்கள் இருக்காங்க. ஆனால் இது போல் வீணாக போன பெண்கள் இருக்கானுங்க. இப்போ இறந்து போயிட்டான், அவன் குடும்பம் என்ன ஆகும்? அவன் தாய் தகப்பன் என்ன ஆவாங்க? உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அவனுடைய ஆத்மா எப்படி சாந்தி அடையணும்னு தெரில. இருந்தாலும் அவனுடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை பண்ணுங்கள். இவளுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லிட்டு போங்க. நீங்களே பதில் சொல்லிட்டு போங்க.